பெண்களுக்கு எப்போவுமே நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம வீடு வாசல் எல்லாம் நம்ம கைப்பட சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். கொஞ்ச நேரம் படுத்துட்டா போதுங்க. இந்த மாதிரி 2 வீடு எழுந்திரிச்சு வந்து பார்த்தோன்னே பயங்கரமாக தலை சுற்றல் வந்துச்சு. ஆல்ரெடி எனக்கு தலை சுற்றல் இருக்குது, இதில் வேறு இதை பார்த்தோன்னே ரொம்ப தலை சுற்றல் வந்துச்சு. சரி முடிஞ்சதை செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு சரி அவருக்கு காஃபியை போட்டு கொடுத்துட்டு அப்புக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டு சரி சைட்லேயே இந்த சிக்கனையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நல்ல தண்ணி வந்துருச்சு. அடடா நல்ல தண்ணி வந்துருச்சா, இனிமேல் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு தெம்பு வந்துருச்சுங்க. உடனே ஓடி போய் துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து நல்ல தண்ணியிலே அலசி போட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். துணியெல்லாம் காய போட்டுக்கிட்டு தண்ணி பார்த்தா நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி அப்பூவை கூப்பிட்டுட்டேன், வா அப்போ காரெல்லாம் கழுவிடலாம் அப்படின்ட்டு. சரி காரெல்லாம் கழுவிட்டு போர்ட்டிக்கோலாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிற செடிங்களுக்கு எல்லாம் தண்ணி விட்டேன். ரொம்ப நாளாச்சு தண்ணி வராதனால எல்லாம் காஞ்சி கருவாடாக கிடந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, மழையும் நமக்கு சுத்தமாக இல்லையா, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருந்துச்சு. தண்ணி அடித்தோன்னு நல்லா செழுமையாக இருந்துச்சு. அப்போ இன்னும் 2 ஒரு நாளில் காலேஜ் போயிடுவோம். அதுவே பெரிய சங்கடம்.